போபால் கேஸ் லீக் சம்பவம் எப்படி நடந்துச்சுன்னு பயங்கரமான நிகழ்வுகளை நம்ம பார்த்துட்டு இருந்தோம். உலகத்துல இது வரைக்கும் நடந்ததுலேயே மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியல் டிசாஸ்டரா போபால் கேஸ் ட்ராஜடி சம்பவம் தான் பார்க்கப்படுது. தொடர்ந்து அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ எவ்ரிவன், யூ ஆர் வாட்சிங் மீ மால்வின். டைரக்டாக நம்ம வீடியோக்குள்ள போகலாம். போபாலை சேர்ந்தவங்களுக்கு வரப்போகிற ஆபத்து என்னங்கிறத பற்றி எதுவும் தெரியல, எந்த க்ளூவும் இல்லை. டிசம்பர் 2, 1984 ராத்திரி அந்த மக்களுக்கு நரகமாக மாறிடுச்சு. குளிர்காலமாக இருந்தனால எல்லாரும் தன்னோட கம்பளியை இழுத்து போத்திட்டு படுத்துட்டு இருந்திருப்பாங்க. ராத்திரி 9 மணிக்கு ஷிஃப்ட் சேஞ்ச் ஆச்சு. எம்ஐசி ஒர்க்கர்ஸ்லாம் பைப் க்ளீன் பண்ணுறதுல இருந்து வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. பைப்ஸ்ல இருந்து தண்ணியை திறந்து விட்டப்போ மற்ற எண்ணில் தண்ணி வரல. ஸோ கிளாகிங் இருக்குன்னு பைப்ஸ் கிளீன் பண்ணாங்க. நிறைய முறை செஞ்சும் மற்ற எண்ணில் தண்ணி வராதனால சூப்பர்வைசர் கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனால் சூப்பர்வைசர் சீரியஸாக எடுக்காம தண்ணியை கண்டினியூஸாக ஃப்ளோ பண்ண சொல்லியிருக்காரு. அடுத்த ஷிஃப்டில் வர சூப்பர்வைசர் ஆஃப் பண்ணிடுவாங்கன்னு சொன்னதாக சொல்லப்படுது. நார்மலாக எம்ஐசி டேங்கில் தண்ணி நுழையாமல் இருக்க வால்ஸ் இருக்கும், ஆனால் இந்த பைப்பில் அது இல்லை. 10 மணிக்கெல்லாம் தண்ணி 610 டேங்க்ல நுழைய ஆரம்பிச்சுது. அதில் தான் அதிகமான அளவில் எம்ஐசி இருந்துச்சு. ஆல்ரெடி எம்ஐசி ப்ளஸ் வாட்டர் எவ்வளவு டேஞ்சரஸான விளைவை கொடுக்கும்னு பார்த்தோம். அது ரியாக்ட் செஞ்சு பாய்சனஸ் கேஸாக மாறிட்டு இருந்துச்சு. ஒர்க்கர்ஸ்க்கும் முன்னாடி சொன்ன மாதிரி எம்ஐசி பற்றி எந்த ஒரு சயின்டிஃபிக் இன்ஃபர்மேஷனும் இல்லை. 1 மணி நேரத்துக்கு அப்புறம் ஷிஃப்ட் மாறி அடுத்த ஷிஃப்ட் ஒர்க்கர்ஸ் வந்த அப்புறம் கண்ணு எரிய ஆரம்பிச்சிருக்கு. சில பேர் மோசமாக இருமிட்டு இருந்திருக்காங்க. டேங்க்ல ப்ரெஷர் செக் பண்ணி பார்த்தப்போ பார் வேல்யூ அதிகமாக இருந்துச்சு. ஆனால் அப்போ அது பெரிய ரிஸ்க் ஃபேக்டராக யாருமே கண்டுக்கல. அவங்க கண்ணு எரியறது நிற்கவே இல்லை. ஸோ கேஸ் தான் லீக் ஆயிருக்குன்னு இன்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. சுமன் டேங்கிற ஒரு தொழிலாளி டேங்க் பக்கத்தில் ஒரு இடத்துல லிக்விட் ட்ராப் ஆகிட்டு இருக்கிறத பார்த்துருக்காரு. அடுத்த 1 மணி நேரத்துக்கு என்ன நடந்துச்சுங்கிறது விவாத பொருளாக மாறிடுச்சு. ஆனால் நிறைய தரவுகள் மூலமாக ஒர்க்கர்ஸ் டீம் அந்த லீக்கை கண்டுக்காம டீ பிரேக்கு போனதா சொல்லப்படுது. சில பேர் கேஸ் ஆல்ரெடி காற்றுல கலந்துருச்சுன்னும் சூப்பர்வைசர் சீரியஸாக எடுக்காதனால தான் ஆபத்தாக முடிஞ்சிச்சுன்னு சொல்லப்படுது. 12:30 மணிக்கெல்லாம் ப்ரெஷர் ரீடிங்ஸ் அதிகமாகிட்டு இருக்கிறத பார்த்து ஆல்ரெடி டேங்க்ல ஹை ப்ரெஷர் பில்டப் ஆகிட்டு இருக்கிறத உணர ஆரம்பிச்சாங்க. டேங்க்ஸ்லாம் அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிறதுனால அதோட சீலிங்ஸ்லாம் உடைய ஆரம்பிச்சுது. கண்ட்ரோல் ரூமுக்கு ஓடி போய் அலாரம் ரிங் பண்ணாரு. ஆனால் அது ரொம்ப லேட்டு. அந்த சமயம் தான் பைப்ஸ் கிளீன் பண்ண ஓப்பன் பண்ணி இந்த வாட்டர் சப்ளையை க்ளோஸ் பண்ணாங்க. பாய்சனஸ் கேஸஸ் எல்லாமே ஒரு வென்ட் ஸ்க்ரப்பர் சிஸ்டம் மூலமா வெளியேற்றி எரிக்க ஆரம்பிச்சாங்க. ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆக ஆக எரிஞ்சிட்டு இருக்கிற கேஸஸ்லாம் காத்துல ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சுது. ஒர்க்கர்ஸ்லாம் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கிற கேஸ்ல தண்ணியை ஸ்ப்ரே பண்ணதால சிச்சுவேஷன் இன்னும் மோசமா மாறிட்டு இருந்துச்சு. 1 மணிக்கெல்லாம் ஒர்க்கர் சூப்பர்வைசர்னு ஃபேக்டரியில இருந்த எல்லாத்துக்கும் நிலைமை மோசமாயிட்டு இருந்ததை உணர்ந்து இன்னி ஒன்றும் பண்ண முடியாதுன்னு வெளியேற ஆரம்பிச்சிட்டாங்க. 2 மணிக்கு அப்புறம் நகரம் முழுக்க பரவ ஆரம்பிச்சது. முக்கியமா ரயில்வே ஸ்டேஷன்ல மக்கள்லாம் இருமிக்கிட்டே வீட்டுக்கு வெளியே வந்தும் கதவு ஜன்னல்லாம் திறந்து வச்சதுனாலையும் இன்னும் அதிகமா கேஸ் உள்ள வர ஆரம்பிச்சது. ஒரு ஒயிட் ஸ்மோக் அப்படியே வீட்டுக்குள்ள வந்தது மரணத்துக்கான அழைப்பு வந்ததா நினைச்சதா சொல்றாங்க. சில பேர் தூக்கத்திலேயே இறந்தாங்க. சில பேர் உயிரை காப்பாற்ற ஓடினப்போ மரணத்துல இருந்து தப்ப முடியல, அப்படியே விழுந்து இறந்தாங்க. பாதிக்கப்பட்ட மக்களை ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போனாங்க. ஆனா கேஸ் லீக் ஆகி அது எப்படி நம்ம உடலுக்கு பாதிப்பு உண்டாகுதுன்னு தெரியாமலும் எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுன்னு தெரியாமலும் டாக்டர்ஸ் எல்லாம் கூட தவிச்சிட்டு இருந்தாங்க. ஆர்டிஃபிஷியல் ஆக்சிஜன் வச்சும் காத்துலேயே வாட்டர் மாலிக்யூல்ஸ் இருக்கிறதுனால பாய்சனஸ் கேஸ் எல்லாமே காத்துல பரவிடுச்சு. அதனால நிறைய பேர் ஹாஸ்பிட்டலே இறந்தாங்க. அடுத்த நாள் காலையில நிலைமை இன்னும் மோசமா இருந்துச்சு. ஆயிரக்கணக்கான உடல் ரோட்ல கடந்தது, ஆடு மாடுன்னு எல்லாமே இறந்து கிடந்தது. சில பேர் மூச்சு கூட விட முடியாம தவிச்சிட்டு இருந்தாங்க. இந்தியாலேயே நடந்த மோசமான இண்டஸ்ட்ரியல் டிசாஸ்டரா அந்த சம்பவம் பார்க்கப்படுது. இந்த நியூஸ் அடுத்த நாள் நாடு முழுவதுமா பரவுது. யூனியன் கார்பைட் தன்னோட டெக்னிக்கல் டீமை இந்தியாவுக்கு அனுப்பி எம்எஸ்சியை லெஸ் டேஞ்சரஸ் கெமிக்கலா மாத்துறாங்க. இந்த ஆப்ரேஷனுக்கு பேரு ஆப்ரேஷன் ஃபெய்த்னு சொல்லப்படுது. அப்புறம் இந்த சம்பவத்தை பத்தி கேட்டப்போ இந்தியாவுக்கு ரிலீஃப் ஃபண்ட்ஸ் அனுப்புனாங்க. கவர்மெண்ட்க்கு, ரெட் கிராஸ்க்கு, மற்ற ரிலீஃப் ஆர்கனைசேஷன்ஸ்க்குன்னு மில்லியன்ஸ்ல கொடுத்ததா சொல்லப்படுது. ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடத்தப்பட்டுச்சு. யூனியன் கார்பைடோட சேர்மன் வேரன் ஆண்டர்சன் இதுக்கு பொறுப்பெடுத்துக்கிறதா சொன்னாரு. அடுத்த நாளே அவரை அரெஸ்ட் பண்ணாங்க. ஆனா கம்பெனியோட லீகல் டீம் அதுல இருந்து வெளியே போறதுக்கான எல்லா வேல்யூமே பார்த்துட்டு இருந்தாங்க. பாதிக்கப்பட்ட மக்களாகட்டும், அதுக்கு காரணமான அந்த கம்பெனியோட சேர்மேனா இருக்கட்டும், 2 பேருக்குமே சட்ட போராட்டத்துக்கான ஒரு தொடக்கமா பார்க்கப்பட்டுச்சு. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1985ல போபால் கேஸ் லீக் ஆக்டை பாஸ் பண்ணாங்க. அது மூலமா விக்டிம்ஸ் எல்லாத்தையுமே கோர்ட்டுக்கு வரவழைச்சாங்க.
இந்தியன் கவர்மெண்ட்டும் யூனியன் கார்பைடும் சேர்ந்து சம்பவத்தோட ஆக்சுவல் காஸ் ஐடென்டிஃபை பண்ணதுல எம்ஐசி தண்ணி கூட கலந்ததுனால தான் ஆபத்து ஏற்பட்டுச்சுன்னு ஒத்துக்கிட்டாங்க. இந்தியன் கவர்மெண்ட் சில குற்றச்சாட்டுகளை முன் வச்சாங்க. யூனியன் கார்பைடு தான் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் மெயின்டைன் பண்ணாதனாலையும் சில ட்ரெயின் ஆகாத ஸ்டாஃப்ஸ்லாம் வச்சு வேலை வாங்கினது தான் பிரச்சனைன்னு சொன்னாங்க. ஆனால் யூனியன் கார்பைட் கவர்மெண்ட் மேலே பழிய போட்டு சேஃப்டியில் மாற்றம் உண்டாக்குறதுக்கு அலோவ் பண்ணலன்னு சொல்லி ஸ்டாஃப்ஸ் தான் வேணும்னே எம்எஸ்சியில் தண்ணியை கலந்து நாச வேலையில் ஏற்பட்டதா சொல்லியிருக்காங்க. இந்த சம்பவத்தை சுற்றி பல தியரிஸ் வர ஆரம்பிச்சுது. 2003ல் இங்கிரிட் எக்கர்மேனுங்கிற ஒரு டாக்டர் போபால் கேஸை டீட்டெயிலாக படித்து தன்னோட புத்தகத்தில் கோர்ட்டுக்கு எந்த எவிடன்ஸும் ஒர்க்கர்ஸ் நாச வேலையில் ஈடுபட்டதுக்கு சாட்சியாக கிடைக்கலன்னும் அவங்க வேணும்னே தண்ணியை கலந்ததுக்கு எந்த எவிடன்ஸும் கிடைக்கலன்னு எழுதியிருக்காரு. இன்னொரு தியரி என்னன்னா, ஆன்டி சோவியட் குரூப்ஸ் ஆக்சிடென்ட்ல இன்வால்வ் ஆக அமெரிக்கால இருந்து அனுப்பப்பட்டதா சொல்லப்படுது. இது சுத்தமா நம்புற மாதிரி இல்லை. 1989ல் கோர்ட் கேஸ் முடிவுக்கு வந்துச்சு. அப்போ $470 million இந்தியன் கவர்மெண்ட்க்கு கொடுக்கறதா யூனியன் கார்பைட் ஒத்துட்டு இருக்காங்க. இந்தியன் ருபீஸ்ல அப்ராக்சிமேட் 800 crore ரூபீஸா இருந்துச்சு. அப்போ கதை அங்க முடியல. ஏன்னா மத்திய பிரதேஷ் மக்கள் நிம்மதி அடையல. இந்தியன் கவர்மெண்ட்க்கு யூனியன் கார்பைட் காம்பன்சேஷன் கொடுக்கறது மூலமா நீதி கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சானா இல்லை. ஸோ அவங்க ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. ஃபெப் 1989ல் ஒரு காலத்தில் இஸ்ரோவோட சேர்பர்சனாக இருந்த சதீஷ் தவான் இதுக்கு எதிராக ப்ரொடெஸ்ட் பண்ண பெட்டிஷன் ஃபைல் பண்ணதில் மறுபடியும் கேஸ் ரீஓப்பன் பண்ணாங்க. வாரன் ஆண்டர்சனும் அன்னைக்கு ராத்திரி கெமிக்கல் பிளான்ட்ல இருந்த இந்தியன் ஒர்க்கர்ஸை குற்றவாளிகள்னு நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டுச்சு. வருஷம் ஆக ஆக கோர்ட்டு கேஸ்ன்னு இழுத்துட்டே இருந்துச்சு. கோர்ட்னால வாரன் ஆண்டர்சனும் யூனியன் கார்பைடும் கிரிமினல்ஸா அறிவிக்கப்பட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி கெமிக்கல் பிளான்ட்ல இருந்த இந்தியன் ஒர்க்கர்ஸ்க்கு பெனால்டி போடப்பட்டுச்சு. வாரன் ஆண்டர்சன் ஒரு முறை கூட இந்தியாவுக்கு வரவே இல்லை, கோர்ட்ல நிறுத்தப்படவே இல்லை. 2014ல் வேற அவர் இறந்துட்டாராம். இன்னைக்கு வேற பாதிக்கப்பட்டவங்க காம்பன்சேஷனுக்காக கோர்ட்ல பெட்டிஷன் ஃபைல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா அந்த கேஸ் எதுவுமே முடியல, இன்னும் நிறைய ஃபைல் ஓப்பனா தான் இருக்கான். காலப்போக்கில் இந்த மாதிரியான விபத்து ஏற்பட்டுச்சுன்னா மக்களை பொறுப்பேற்க செய்ய சரியான சட்டம் நம்ம கிட்ட இல்லைன்னு உணர்ந்த இந்தியன் கவர்மெண்ட் இதற்கான முதல் சட்டமா என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்டை கொண்டு வந்தாங்க. இது மூலமா இண்டஸ்ட்ரீஸ் சுற்றுச்சூழலை பாதுகாக்க உறுதி செய்யுது. அதே வருஷம் ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட்ல புது கிளாஸை ஆட் பண்ணாங்க. ஃபேக்ட்ரினா அது சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு யார் பொறுப்பு, ஃபேக்ட்ரியேவா இல்லை தனிப்பட்ட நபரான்னு தெளிவாக்கணும். இந்த மாதிரி நிறைய சட்டங்கள் வந்தனால இண்டஸ்ட்ரியல் டிசாஸ்டர்ஸ்ல பாதிக்கப்படுறவங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும். அப்புறம் சில சட்டங்கள் எல்லாம் ஆபத்தான பொருள் இருந்தால் ஃபேக்ட்ரிஸில் எவ்வளவு சேமித்து வைக்கணுங்கிற கணக்கோட உருவாக்கப்பட்டுச்சு. இந்தியன் ஃபேக்ட்ரிஸோட கண்டிஷன் இப்போ நிறைய மாறிடுச்சு. ஆனால் போபால் கேஸ் ட்ராஜடியில் பாதிக்கப்பட்டவங்க இன்னும் நீதிக்காக போராடிட்டு தான் இருக்காங்க. இந்த சம்பவத்தை பேஸ் பண்ணி நிறைய நாவல்ஸ் எழுதப்பட்டுச்சு, ஃபிலிம்ஸ், வெப் சீரிஸ்னு நிறையாவே எடுக்கப்பட்டுச்சு. மக்களோட மனசில் மீளாத துயரத்தை ஏற்படுத்தின போபால் கேஸ் ட்ராஜடி ஒரு டிசாஸ்டர் தான். இந்த தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.